நான் திரும்பி ஒன்றை மட்டும் கேட்டா உங்களுக்கு புரியும். சீமான் தானே இலக்கு. சீமான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சது கூட இந்த தமிழ்நாடு போலீஸ் தெரியாத அளவுக்கு முட்டாளர்களா இருக்கான் போலீஸ்ல. அவர் சென்னையிலே இல்லை, தெரிஞ்சு போச்சு இல்ல, தர்மபுரியில தான் தெரியும் இல்ல. அப்ப எதுக்கு இன்ஸ்பெக்டர் 10 போலீஸோட அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப அதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த பிரச்சனையை மக்களை பேச வைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு சக்தி நினைக்குது, அதுக்காக பேச வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு முடிவுக்கு வாங்க, சீமான ஜெயில போடுங்க, இல்ல தூக்குல கூட போடுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பிரச்சனையை முடிக்கிறவங்கள ஏன் முடிக்கல அதை சொல்லுங்க. தள்ளி தள்ளி போடுவதே நோக்கம் என்ன? இதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்கல்ல. எப்ப சீமானை பிடிச்சிருக்கணும்? ராஜீவ் காந்தி கொன்றது நாங்கள் தான் சொன்னார்கள் பகிரங்கமா. அதுக்கு பிடிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கெல்லாம் யாரும் பேசல. இன்னைக்கு பேசுறீங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல இப்ப அந்த அம்மாவை யாரோ ஆபரேட் பண்ணாங்களா? ஏன்னா இன்னைக்கு கூட சார் இது வேற ஏதாவது பேசுவோம் சார். நம்ம நாலாந்தர அரசியல் பேச நான் தயாரா இல்லை. நான் ரெட் லைட் ஏரியாவில் பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். இது அந்த மாதிரி கேஸ்.